ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு புவியியல் 3ஆம் பருவம் பாடம் வந்து 2வது பாடம். பாடத்தோட பேர் பார்த்திங்கன்னா புவி மாதிரி. அந்த பாடத்தில் உள்ள ஒரு 10 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், புவியின் மொத்த பரப்பளவு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 450 மில்லியன் சதுர கிலோமீட்டர், 540 மில்லியன் சதுர கிலோமீட்டர், 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர், 350.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர். ஸோ கொஸ்டின் பார்த்துக்கோங்க, புவியின் மொத்த பரப்பளவு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பூமியோடைய மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. இதுவே லேண்டுன்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும்? 148.9 மில்லியன் சதுர கிலோமீட்டர் இருக்கும். ஸோ மொத்த பரப்பளவு வந்து 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர். நிலப்பரப்பு பார்த்திங்கன்னா 148.9 மில்லியன் சதுர கிலோமீட்டர் இருக்கும். அதே மாதிரி நீர்ப்பரப்பு வாட்டர் பார்த்திங்கன்னா 361.2 மில்லியன் சதுர கிலோமீட்டர் இருக்கும். ஸோ நீர்ப்பரப்பு வந்து 361.2 மில்லியன் சதுர கிலோமீட்டர் இருக்கும். ரெண்டையும் சேர்த்தாச்சுன்னா 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர். அதான் மொத்த பரப்பளவு, பூமியுடைய மொத்த பரப்பளவு. அப்புறம் 2வது கொஸ்டின் பாருங்கள், முதலாக புவி மாதிரியை உருவாக்கியவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்தியர்கள், அமெரிக்கர்கள், இத்தாலியர்கள், கிரேக்கர்கள். ஸோ முதலாக புவி மாதிரியை உருவாக்கியவர்கள். ஸோ புவி மாதிரினா என்னது? பூமியோடைய ஒரு சாம்பிள். இந்த உலக உருண்டை இருக்குல்ல, ஸோ நிறைய இடத்துல டேபிளெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த உலக உருண்டை, அந்த உலக உருண்டையை தான் புவி மாதிரின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த புவி மாதிரியை முதலில் உருவாக்கியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கர்கள். கிரேக்கர்கள் தான் அந்த புவி மாதிரியை வந்து முதலாக உருவாக்கியிருப்பாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டையே உருவாக்கியிருப்பாங்க. ஸோ கரெக்டாக இயர் சொல்லியாச்சுன்னா கிபி 150. எப்படின்னா கிபி 150லேயே இந்த புவி மாதிரியை வந்து கிரேக்கர்கள் முதலாக உருவாக்கியிருப்பாங்க. ஸோ புவி மாதிரினா உலக உருண்டை, அவ்வளோதான். அப்புறம் 3வது கொஸ்டின் பாருங்கள், முதலாக புவியின் நிலவரைபடத்தில் அச்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார்? கோபர்னிக்கஸ், தாலமி, ஆரியப்பட்டர், நியூட்டன். ஸோ முதலாக புவியின் நிலவரைபடத்தில் அச்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா யார் வரைஞ்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா தாலமி, இவர் தான் வரைஞ்சிருப்பார். ஸோ இதான் பூமின்னு வச்சுக்கோங்க, இது பூமி. பூமிக்கு மேலே வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள். ஸோ உண்மையாகவே பூமிக்கு மேலே இந்த கோடுகள்லாம் இருக்காது, இது வந்து வெறும் கற்பனை கோடுகள் தான். ஸோ இந்த பூமிக்கு மேலே வரைஞ்சப்பட்ட கற்பனை கோடுகள், அச்சக்கோடு, தீர்க்கக்கோடுன்னு சொல்லுவாங்க. அச்சக்கோடுனா இப்படி போகும், கிடைமட்டமாக போகும். தீர்க்கக்கோடுனா எப்படி செங்குத்தாக போகும். ஸோ இந்த கோடுகளை முதலாக வரைந்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தாலமி, அவர் தான் வரைஞ்சிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஜியாகிராஃபியான்னு ஒரு புக் வந்து வெளியிட்டிருப்பார். அந்த புக்கில் பூமியோடைய வடிவம், அதோடைய மேற்பரப்போடைய தன்மை, அதுக்கப்புறம் இந்த அச்சக்கோடு, தீர்க்கக்கோடு, இதையெல்லாம் பற்றி நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார். ஸோ இந்த தாலமி தான் பூமியின் மீது அச்ச தீர்க்க கோடுகள் என்று அழைக்கப்படக்கூடிய கற்பனை கோடுகளை முதலாக வரைஞ்சிருப்பார். அதே மாதிரி இந்த தாலமி தான் புவி மைய கோட்பாடை வந்து வெளியிட்டிருப்பார். பூமியை மையமாக கொண்டு தான் மற்ற எல்லா கோள்களும் சுற்றி வருதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த தாலமி தான் புவி மைய கோட்பாடை சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பூமியின் மீது கற்பனை கோட்டுகளை வரைஞ்சவர் இந்த தாலமி தான். அப்புறம் 4வது கொஸ்டின், புவியின் மீது கிடைமட்டமாக செல்லும் கற்பனை கோடு எதுன்னு கேட்டிருக்காங்க. தீர்க்கக்கோடு, அச்சக்கோடு, சம பரவல் கோடு, இவற்றில் எதுவும் இல்லை. ஸோ புவியின் மீது கிடைமட்டமாக செல்லும் கற்பனை கோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அச்சக்கோடு தான். ஸோ பூமியின் மீது கிடைமட்டமாக செல்லும். இது வந்து என்னது? கிழக்கு, இது மேற்கு, இது நார்த்து, இது வந்து சவுத்து. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பூமியின் மீது, இதான் பூமின்னு வச்சுக்கோங்க, கிடைமட்டமாக செல்லும் கற்பனை கோடு வந்து அச்சக்கோடு. பூமிக்கு மேலே கிழக்கே இருந்து மேற்கமாக்க இப்படி கிடைமட்டமாக போகும். ஸோ இப்படி கிடைமட்டமாக போகிறது தான் அச்சக்கோடு. ஸோ அப்போ அச்சக்கோடு தான் சரியான விடை. அப்புறம் 5வது கொஸ்டின் பாருங்கள், அச்சக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. 360, 361, 180, 181. ஸோ அச்சக்கோடுகளுடைய மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 181 இருக்கும். இது வந்து சென்டரில் போகிறது என்ன சொல்லுவாங்க? 0 டிகிரி அச்சக்கோடு, அதுதான் நிலநடுக்கோடு அல்லது பூமத்திய ரேகை. ஸோ மேலே ஒரு 90 டிகிரி இருக்கும். இது எல்லாமே நார்த் சைடா,
வடக்கு வந்து ஒரு 90 டிகிரி இருக்கும். அந்த 90 டிகிரிலையும் ஒரு 90 கோடுகள் இருக்கும். ஸோ அப்போ இங்கே ஒரு 90 கோடுகள் இருக்குமா மேலே, அதே மாதிரி கீழேயும் ஒரு 90 கோடுகள் இருக்கும். நடுஸில் போகிறது வந்து நிலநடுக்கோடு 0 டிகிரி, அப்போ அது ஒரு கோடு. மொத்தம் எவ்வளோ இருக்கும்? இங்கே ஒரு 90, அப்புறம் இங்கே ஒரு 1, அப்புறம் இங்கே ஒரு 90, மொத்தம் 181 கோடுகள் இருக்கும் அச்சக்கோடு. மையத்தில் போகிறது தான் 0 டிகிரி அச்சக்கோடு, நிலநடுக்கோடு அல்லது பூமத்திய ரேகை. ஸோ இந்த கோடு பார்த்திங்கன்னா பூமியோடைய மையத்தில் வந்து பெருசாக இருக்கும், லென்த்து வந்து பெருசாக இருக்கும். அப்புறம் மேலே போக போக அதோட லென்த்து பாருங்கள் குட்டையாயிட்டே போகுதா. ஸோ எப்படியே சின்னதாகிட்டே போய் இந்த 90 டிகிரி இருக்குல்ல, வட மற்றும் தென் துருவம், அந்த துருவத்தில் கோடுகளாக இருக்காது, வெறும் புள்ளியாக தான் இருக்கும். அப்போ மையத்தில் உள்ளது பெரிய கோடு, அப்புறம் மேலே போக போக லென்த்து கம்மியாயிட்டே போய் துருவங்களில் வந்து கோடுக மாதிரியே இருக்காது, வெறும் ஒரு புள்ளி தான். அப்போ 90 டிகிரி அச்சக்கோடு வந்து வட துருவம் மற்றும் தென் துருவம், இந்த 2 துருவத்துலேயுமே வெறும் புள்ளி மாதிரி தான் இருக்கும், வெறும் புள்ளி மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க. மொத்தம் 181 இதான் கேட்பாங்க. அப்புறம் 6வது கொஸ்டின் பாருங்கள், நிலநடுக்கோடு என்பது எதனை குறிக்கிறது? 0 டிகிரி தீர்க்கக்கோடு, 0 டிகிரி அச்சக்கோடு, 90 டிகிரி தீர்க்கக்கோடு, 90 டிகிரி அச்சக்கோடு. ஸோ நிலநடுக்கோடுனா என்னது? நிலநடுக்கோடுனா பூமத்திய ரேகை, அது வந்து என்னதுன்னா ஒரு அச்சக்கோடு தான், 0 டிகிரி அச்சக்கோடு தான் நிலநடுக்கோடுன்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. அப்புறம் 7வது கொஸ்டின் பாருங்கள், ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் இடையில் உள்ள நிலப்பரப்பின் தூரம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 100 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர், 111 கிலோமீட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பூமியில் அச்சக்கோடு போகுதா. ஸோ இதான அச்சக்கோடு. இந்த ஒவ்வொரு அச்சக்கோடுக்கும் இடையில உள்ள தூரம் இருக்குல்ல, ஒவ்வொரு அச்சக்கோடுக்கும் இடையில உள்ள தூரம் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு 111 கிலோமீட்டர் இருக்கும், 111 கிலோமீட்டர். ஸோ ஒவ்வொரு அச்சக்கோடுக்கு இடையில உள்ள தூரமும் 111 கிலோமீட்டர் வந்து இருக்கும். ஸோ 111 கிலோமீட்டர், 4th ஆப்ஷன் தான் சரியான விடை. அப்புறம் 8வது கொஸ்டின், பெருவட்டம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. 0 டிகிரி தீர்க்கக்கோடு, 0 டிகிரி அச்சக்கோடு, 5 டிகிரி தீர்க்கக்கோடு, 5 டிகிரி அச்சக்கோடு. ஸோ பெருவட்டம்னு எதை சொல்லுவாங்கன்னா 0 டிகிரி அச்சக்கோடு தான் சொல்லுவாங்க. ஸோ ரீசன் யாருக்குன்னே சொல்லியிருந்தேன், இந்த அச்சக்கோடு இருக்குல்ல 0 டிகிரி, இதுதான் மற்ற கோடுகளை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ இந்த 0 டிகிரி அச்சக்கோடு தான் ரொம்ப லென்த்தாக இருக்குது, அதனால தான் அதை பெருவட்டம்னு சொல்கிறாங்க. ஸோ பெருவட்டம்னா வேற ஒன்றும் இல்லை, நிலநடுக்கோடு அல்லது பூமத்திய கோடு, பூமத்திய ரேகை எல்லாம் ஒன்று தான். அப்புறம் 9வது கொஸ்டின் பாருங்கள், தவறானதை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது தப்பு அப்படின்னு நம்ம வந்து சூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 0 டிகிரி அச்சக்கோடு நிலநடுக்கோடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கரெக்டு தான். அப்புறம் 2வது பாருங்கள், 66 டிகிரி தெற்கு அச்சக்கோடு என்ன சொல்கிறாங்க, அண்டார்டிக் வட்டம்னு சொல்கிறாங்க, இதுவும் கரெக்டு தான். அப்புறம் 3வது பாருங்கள், 23 டிகிரி தென்னச்சக்கோட கடக ரேகைன்னு சொல்கிறாங்களா, இது வந்து தப்பு. ஏன்னா 23 டிகிரி தென்னச்சக்கோட மகர ரேகைன்னு சொல்லுவாங்க. அப்போ கடக ரேகைனா என்னது, 23 டிகிரி வட அச்சக்கோடு தான் கடக ரேகை. அப்புறம் லாஸ்ட்டு உள்ள 66 டிகிரி வட அச்சக்கோடு ஆர்டிக் வட்டம், இதுவும் கரெக்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பூமின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பூமி. இப்போ சென்டரில் என்னது போகும், 0 டிகிரி போகுமா, 0 டிகிரி அச்சக்கோடு சென்டரில் போகும், அதான் நிலநடுக்கோடு அல்லது பூமத்திய ரேகை. அதுக்கப்புறம் மேலே என்னது போகும், 23 டிகிரி போகுமா ஒரு கோடு, 23 டிகிரி அச்சக்கோடு போகும். அதுக்கு மேலே ஒரு 66 டிகிரி ஒரு அச்சக்கோடு போகும். ஸோ அதுக்கு மேலே இதை என்ன சொல்லுவாங்க, 90 டிகிரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புள்ளி இருக்குல்ல, இதுதான் 90 டிகிரி, இதுவும் அச்சக்கோடு தான். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மத்தியில் போதில்ல 0 டிகிரி, இது வந்து நிலநடுக்கோடு அல்லது பூமத்திய ரேகை. ஸோ அதுக்கு மேலே போகிற 23 டிகிரி, இது எல்லாமே வடக்கு தானே, இது எல்லாமே வடக்கு, இது எல்லாமே தெற்கு. ஸோ இந்த மேலே போகக்கூடிய 23 டிகிரி வடக்கு அச்சக்கோடை என்ன சொல்கிறாங்கன்னா கடகரேகைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு கோடு போகணுமா கண்டிப்பாக, 23 டிகிரி, இதுவும் 23 டிகிரி இருக்குமா, 23 டிகிரி, இது வந்து தெற்கு, இதை என்ன சொல்கிறாங்கன்னா மகர ரேகைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கோடு இருக்குல்ல, இந்த 66 டிகிரி வட அச்சக்கோடு, இதை வந்து
ஆர்டிக் வட்டம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே போகக்கூடிய 66 டிகிரி தென் அச்சக்கோடு வந்து அண்டார்டிக் வட்டம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 90 டிகிரி இது வந்து வடக்க உள்ள அச்சக்கோடு 90 டிகிரி இது வந்து வட துருவம். அப்புறம் இங்கே இதேமே ஒன்று இருக்குமா 90 டிகிரி அச்சக்கோடு தெற்க உள்ளது இதை வந்து தென் துருவம்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். மத்தியில் போகிறது வந்து நிலநடுக்கோடு, மேலே போகிறது எல்லாமே இது வந்து என்னது கடகரேகை, ஆர்டிக் வட்டம், வட துருவம். அப்புறம் வந்து இது மகர ரேகை, அண்டார்டிக் வட்டம், இது வந்து தென் துருவம். மத்தியில் போகிறது நிலநடுக்கோடு. ஸோ அவ்வளோதான். அப்புறம் 10வது கொஸ்டின் பாருங்கள். புவியின் மீது செங்குத்தாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோடு, தீர்க்கக்கோடு, அச்சக்கோடு, மகர ரேகை. ஸோ பூமிக்கு மேலே இதுதான் பூமிக்கு மேலே செங்குத்தாகனா இப்படி போகும். ஸோ செங்குத்தாக வரையப்பட்டுள்ள கோடுகளை என்ன சொல்கிறாங்கன்னா தீர்க்கக்கோடுன்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிச்ச கொஸ்டின் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.